வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோடிங் சேனல்ல லீட் கோட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 2 சம் பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம பைத்தன்ல பண்ணியிருக்கோம், பட் ஆனால் நம்ம C++ல பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம்க்குள்ள டைரெக்டாக ஜம்ப் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் இங்கே பார்த்துக்கோங்களேன், இதுதான் ப்ராப்ளம். இதில் வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேல வந்து நம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு டீச்சர் வரும், அதுதான் டார்கெட். ஸோ திரும்ப ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு அரே இருக்குது, அப்புறம் டார்கெட்டும் ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேக்குள்ள இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு டார்கெட் வரணும். ஓகேவா? அந்த நம்பர் 2தோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சொல்யூஷன் கண்டிப்பாக 1 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டர் எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எதிர் இண்டெக்ஸ் 1 0 இருக்கலாம், இல்லை 0 1 இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்துக்கோங்களேன். 2 7 11 15 இருக்கா, டார்கெட் 9. ஸோ இந்த இதில் எந்த நம்பர் 2 ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வருது. ஓகே, ஸோ அதோட இண்டெக்ஸ் பார்க்கணும், 0 1 1. ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, 0 1 1 ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நம்ம 1 0 ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, மீதி 2 எக்ஸாம்பிளும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த கன்ஸ்ட்ரெயினை கேளுங்க, உங்களோட இன்டர்வியூவர் இல்லை யார்கிட்ட இருந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு கேளுங்க. ஏன்னா நம்பர் இன்னும் பெருசாக இல்லை ஹியூஜாக போச்சுன்னா நம்ம வந்து வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இதை நம்ம வந்து O of n ஸ்கொயரில் சால்வ் பண்ணலாம் அண்ட் O of nல சால்வ் பண்ணலாம். ஓகே, O of n ஸ்கொயரில் எப்படி சால்வ் பண்ணுறதுனா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஸோ 2 லூப் போட்டுப்பீங்க. ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து 2ல் இருப்பீங்க, செகண்ட் லூப்பில் வந்து 7 11 15 செக் பண்ணிடுவீங்க. ஓகே, திரும்ப ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து அது எதுவுமே செட் ஆகலைன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் லூப்பில் போயிட்டு 7 போவீங்க, அப்புறம் செகண்ட் லூப்பில் வந்து 11 15 அது மீதெல்லாம் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கிறதுலாம் கண்டிப்பாக அந்த நம்பர் மாட்டும். அப்படி மாட்டுறப்போ நீங்கள் வந்து அந்த 2 இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஐவியும் ஜேவியும் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதில் வந்து ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், பட் டைம் ரொம்ப எடுக்கும். காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்ம O of nல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம், டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இது வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஹேஷ் மேப்ன்றது வந்து ஒரு ஹேஷிங் கான்செப்ட். ஸோ கீ வேல்யூ பேர் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து இதில் சியில் வந்து நமக்கு ஒரு லைப்ரரி இருக்கும், இட் இஸ் கால் அன்ஆர்டர்ட் டிக்ஷனரி, சாரி அன்ஆர்டர்ட் மேப். அந்த மேப்போட சின்டாக்ஸ் இதுதான், இன் நம் மேப். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஆர்டர்ட் மேப்னு இருக்கு. அதில் கீ வந்து இன்டீஜராக இருக்கும், வேல்யூவும் இன்டீஜராக இருக்கும். அந்த மேப்போட பேரை வந்து நம்ம நம் மேப்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து இந்த ஃபுல் லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணுவோம். இந்த அறைக்குள்ளே ஃபுல்லாக செக் பண்ணுவோம். இன் I equal to 0, I less than nums dot size I plus plus. ஓகேவா? ஸோ இது ஏன் நம்ஸ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்கிறேன்னா, இது பிகாஸ் இது ஒரு வெக்டராக இருக்குது, அதில் நம்ம ஈஸியாக காமிச்சிடலாம். சைஸ் ஆஃப்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் C++ல இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக், பட் வெக்டர்ஸ்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து இந்த லாஜிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். டார்கெட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டார்கெட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணால் எந்த நம்பர் வருதோ அதான் டிஃப்ரென்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டார்கெட் 9, நம்ஸ் ஆஃப் 5, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0. ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் நம்பரோட 0th பிளேஸில் இருக்கிறது வந்து 2. ஸோ 2 9 - 2 7, டிஃப்ரென்ஸில் 7 வச்சுருக்கோம். 7 வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இப்படி ஹேஷ் மேப்பில் இருந்தால் நம்ம வந்து இந்த ஐவையும் இந்த 7ஓட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா நம்ம அடுத்த நம்பருக்கு போய்டுவோம். இந்த 7 வந்து இந்த ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நம்பருக்கு போய்டுவோம். ஓகேவா? ஸோ அதான் செக் பண்ணுறோம், பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணப்போ நமக்கு கிடைக்கல. மறந்துடாமல் எப்போவுமே செமிகாலன் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எரர் அடிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நான் சொன்னதை செக் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? num of map dot find டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கா அப்படி எண்ட் வரைக்கும் செக் பண்ணிட்டு, அப்படி இல்லைனா வேற அடுத்த லூப் போயிடுவோம். பட் இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் num map of def, comma a. ஓகே, இதுதான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே என்ன செக் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹேஷ் மேப்குள்ளே ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணுறாங்க. இந்த 7 ஹேஷ் மேப் எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, num of map of nums of I equal to I போட்டுப்போம். ஓகேவா? அதாவது இங்கே என்ன பண்ணுறோம்னா 2 equal to 0 இண்டெக்ஸ் அப்படின்னு 2 கீயாக வச்சுக்கிட்டு வேல்யூ 0வாக செக் பண்ணிக்கிறோம். இங்கே
மேப்பில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, அடுத்த லூப்பில் போகிறப்போ 7 இருக்கா, 9 - 7 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோன் வந்துச்சா, 2 இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப இருக்குது. 2ஓட வேல்யூ என்ன, 0 0 போட்டாச்சு. அப்புறம் ஐயோட வேல்யூ இப்போ 1 இருக்கும், என்ன 7 இருக்கும். ஸோ 7 அது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணிடும். இப்படி ஃபுல்லாக போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இங்கே ரிட்டர்ன் இருக்குது, வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ எம்டியாக ரிட்டர்ன் பண்ணுவோம். இவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த கோட் ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணலாம். கோட் சப்மிட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு புரியலாம், பைத்தனில் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். அப்படி இன்னும் புரியலன்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு கமெண்ட் இல்லை எது வேணாலும் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.